ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஃபயரான ஒரு கான்செப்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் புரியும். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு டே டு டே அப்டேட் ஆகிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒரு நார்மல் பிக் எடுத்து செலக்ட் பண்ணி அதை ஃபஸ்ட்டு கட் பண்ணிடுங்க. அதை கரெக்டாக கட் பண்ணி முடித்த பிறகு சேவ்னு கொடுத்துருங்க. சேவ் கொடுத்துடலாம். இப்போ அடுத்தது வந்து நம்ம ட்ராயிங்குள்ளே தான் போக போகிறோம். இது ஃபுல்லாக வெளியே வந்துடுங்க. ட்ராயிங் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் ஃப்ரேம் சைஸ் 4:3 கொடுத்து உள்ளே போயிடுங்க. அதில் எம்டி லேயரில் ஃபஸ்ட்டு கிரேடில் பிளாக் கலர் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் இன்னொரு எம்டி லேயர் கிரியேட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச ஃபோட்டோவை செலக்ட் பண்ணி நல்லா சென்டராக பார்த்து ஜூம் பண்ணி வச்சுருங்க. கரெக்டாக சென்டராக பார்த்து ஃபிக்ஸ் பண்ண பிறகு எடிட் இமேஜ்னு கொடுத்துருங்க. இந்த பேஜ் வந்துடும். அடுத்தது ஆட் ஃபோட்டோ கொடுத்து இந்த ஃபோட்டோவை வந்து உங்கள் டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்க் கொடுக்குறேன். அதில் போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதை அப்படியே ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. அது பிளெண்ட்னு ஆப்ஷனை போய் டார்க்னு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஒப்பாசிட்டி போய்க்கோங்க. ஒப்பாசிட்டி வேல்யூயை கொஞ்சம் லைட்டாக கம்மி பண்ணிக்கோங்க. நான் எவ்வளோ வேல்யூ கொடுக்குறேனோ அதே வேல்யூ நீங்களும் கொடுங்க. அப்போ தான் பார்க்க கொஞ்சம் லுக்காக இருக்கும். ஏன்னா ஃபுல்லாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஃபுல்லாக டார்க்காக தான் தெரியும், உங்கள் ஃபேஸ் தெரியாது. அதுமாதிரி நான் கொடுக்குற வேல்யூயை கரெக்டாக கொடுத்துருங்க. வேல்யூ கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ண பிறகு ஓகே கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் எஃபெக்ட்ஸில் போய் ஹெச்டிஆர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஹெச்டிஆர் நான் எவ்வளோ வேல்யூ கொடுக்குறேனோ கரெக்டாக அதே பார்த்து கொடுங்க. நான் என்னென்ன வேல்யூ கரெக்டாக கொடுக்குறேனோ அதே கரெக்டாக பார்த்து நீங்களும் கொடுத்துருங்க. எஃபெக்ட்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் என்ன வேல்யூ கொடுக்குறேனோ அதே கொடுங்க. இந்த எடிட் ஃபுல்லாக நம்ம எஃபெக்ட்ஸில் தான் நிறையா ஃபில்டர்ஸ்லாம் யூஸ் பண்ண போகிறோம். நான் என்னென்ன ஃபில்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறேனோ அதை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கும் பார்க்க. கரெக்டாக வேல்யூலாம் செட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் சேவ் கொடுத்துடலாம். இப்போ அடுத்து நம்ம லைட் ரூம்குள்ளே தான் போக போகிறோம். அதில் இன்னும் கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்லாம் ஏற்றி இன்னும் பக்காவாக மாற்றலாம். லைட் ரூம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் நம்ம எடிட் பண்ண இமேஜை செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த இமேஜை இன்னும் நம்ம ரியலிஸ்டிக்காக மாற்றலாம். நான் கொடுக்குற வரையை கரெக்டாக பார்த்துக்கிட்டு நீங்களும் அந்த வேல்யூ கரெக்டாக கொடுங்க. அப்போ தான் பார்க்க உங்களுக்கு ரியலிஸ்டிக்காக இருக்கும். நீங்கள் பிக்சார்ட்டில் பண்ணுறப்ப கொஞ்சம் ஃபோட்டோ கொஞ்சம் நாய்ஸாக இருக்கும். அந்த பிக்கில் நம்ம லைட் ரூமில் எடிட் பண்ணுறப்ப அந்த நாய்ஸ்லாம் நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கலாம். அண்டு இந்த ஃபோட்டோவுக்கு வந்து கொஞ்சம் டார்க்னஸ் தேவைப்படும். நீங்கள் பிக்சார்ட்டில் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த டார்க்னஸ் உங்களுக்கு எஃபெக்ட் இருக்காது. நீங்கள் லைட் ரூமில் பண்ணிங்கன்னா கொஞ்சம் டார்க்னஸ் அந்த எஃபெக்ட் தெரியும் உங்களுக்கு. கடைசியாக பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு. ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் நான் காட்டுறேன். பார்த்தீங்களா நீங்களே டிஃப்ரென்ஸை? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் PIC EDITSக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எடிட்டிங்கில் உங்களுக்கு ஏதாவது டவுட்டுன்னா டிஸ்கிரிப்ஷன் கீழே இன்ஸ்டாகிராம் ஐடி வச்சுருக்கேன். அதில் வந்து உங்கள் டவுட்டை சால்வ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.